வணக்கம் நண்பா நண்பீஸ். ரொம்ப நாள் ஆச்சு லென்த்தி வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு மாரி ஒரு கன்டென்ட் தோணுச்சு. என்ன அப்டின்னா, நம்ம லைஃப்ல நெறைய நேரங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்ற ஒரு முடிவு வரும்பொழுது, நம்மளால வந்து அத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துரலாம் அப்டின்ற மாரியான ஒரு ஃபிக்சேஷன்ல வாழ்ந்துருவோம். அது நம்மள ஒரு இடத்துல கொண்டு போயி நமக்கு டிப்ரஸ் ஆகி, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல வாழ வாழ, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் வந்து நமக்கு புடிக்காமலே போயிரும். அ அந்த டைம்ல நம்ம வந்து அந்த இடத்த விட்டு வெளில வரணும்னு நெனச்சாலும், நம்ம குடும்ப சூழ்நிலையும், நம்மளோட காலகட்டமோ, லைக் வயசா இருக்கலாம். இந்த மாரிலாம் இருக்கும்பொழுது, நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம நெனச்சோமோ இனிஷியலா, அதில கொஞ்சம் கூட நம்மளால நகர்த்த முடியாத லெவலுக்கு நம்ம வாழ்க்கை வந்து போயிரும். ஸோ, இதுக்கு என்னப்பா வழி அப்டின்னா, உங்களுக்கு வந்து உண்மையாவே உங்க லைஃப்ல வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ வந்து அது ஸ்ட்ராங்கா தோணிக்கிட்டே இருக்கு. லைக் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சில நேரங்கள்ல அப்ப ஃப்ளாஷா வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் அது காணாம போயிரும். சில விஷயங்கள் ஒரு 1 மாசத்துக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் காணாம போகும். சில விஷயங்கள் வந்து ஒரு 1, 1 1/2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நான் இத பண்ணியே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு இது நான் பண்ணேன் அப்படின்னா என் வாழ்க்கை வந்து உண்மையாவே நல்லா இருக்கும். அந்த நேரங்கள் வந்து எனக்கு உண்மையாவே சந்தோஷத்த குடுக்கும். அப்படின்ற மாரியான ஒரு தாட்ட குடுக்கும். ஸோ அந்த மாரியான உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஸ்டார்ட் டூயிங் இட். அ அதுக்காக நீங்க எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் இப்போதைக்கு எடுக்கலாம். ஏன்னா, சொல்லப்போனா வாழ்க்கை வாழ்றது ஒரு டைம் தான். சும்மா சர்வை பண்றதுக்காக மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்துர்றதில்ல. ஸோ வாழணும்னு நெனைக்கிற வாழ்க்கைய அ ஜஸ்ட் ட்ரை பண்ணி உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. அதுல ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ அது வந்து அடுத்த கட்டம். பட் ஆனா நம்ம அத பண்ணாம இருந்துட்டோம் அப்டின்னா, நம்மளால வந்து அந்த ரெக்ரெட்ட ஏத்துக்கவே முடியாது. ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ எனக்கு இப்போதைக்கு தோணுன விஷயம் அதுதான். நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு ட்ராப் அவுட் அப்டின்ட்டு. ஆ ஸோ எனக்கு இப்போதைக்கு காசு தேவ. என் லைஃப்ல வந்து மணி இருந்துச்சு அப்டின்னா, நான் என்னோட அடுத்தடுத்து படிக்கிற விஷயங்களுக்கு ஆ ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த காசு அப்டின்னு நான் நம்புறேன். நான் வந்து ஜஸ்ட்டு படிக்கிறத விட்டுட்டு வேல பார்க்கணும் அப்டின்றதுக்காக பண்ணல. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனா அந்த ட்ரீம அடையணும்னாவே எனக்கு அந்த காசு இருந்தா தான் பண்ண முடியும் அப்டின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். ஸோ அதுக்காக என்னோட அந்த இனிஷியல் நான் இப்ப வேலைக்கு போறேன் அப்டின்னா, அந்த காசு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒர்த்த குடுக்கும். ஃபர்தரா படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டா இருக்கும் அப்டின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து அத எடுத்து பண்றேன். இதுல நான் ஜெயிப்பனா, தோப்பானா அப்டின்றதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. பட் ஆனா நான் நம்புறேன். நான் இத பண்ணி முடிக்கும் பொழுது என்னோட கெரியர் பில்ட் ஆயிருக்கும். என்னோட நான் நெறைய செல்ஃப் இம்ப்ரூவ் ஆயிருப்பேன் அப்டின்னும், மென்டலி ஸ்ட்ராங்காவும், பிசிக்கலி ஸ்ட்ராங்காவும் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கடவுள்ட்ட வேண்டுறது எல்லாமே அதுவா தான் இருக்கும். நான் மென்டலி, பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆயிரணும் கடவுளே! ஏன்னா, என்னால சில விஷயங்கள ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. ஆ லைக் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ரொம்ப அடிபட்டு நம்மளால வந்து நம்ம இப்போ கோ த்ரூ பண்றது வந்து என்னன்னே புரிய மாட்டேங்குது. நம்ம எதுக்காக இந்த மாரி ஃபீல் பண்றோன்னே தெரிய மாட்டுது. ஆனா சம் பாட்காஸ்ட் நான் கேட்டிருந்தேன் தமிழ்ல. சில பேர் லைக் ஆர்ஜே பாலாஜி அண்ணன் பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் சில அக்கா பாட்காஸ்ட்ல நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, ஃபீலிங்ஸ் அப்படின்றது லைக் நம்ம வந்து நம்ம இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ற எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்னால கூட இருக்கலாம். நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ல நம்ம சர்வை பண்ணோம் அப்படின்றதுக்காக, அந்த வீடியோஸ் அதாவது நம்ம பார்த்த விஷயங்கள் மறக்கப்பட்டு, ஃபீலிங்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆயிட்டே இருக்கும். லைக் மெமரியில வெறும் எஞ்சி இருக்கிறது வந்து ஃபீலிங்ஸா மட்டும் தான் இருக்கும். ஸோ அதோட வெளிப்பாடு தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஸோ அது நம்மள இன்னும் தொரத்திக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால வந்து கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த எடுத்து பண்ணும்பொழுது, நம்ம வாழ்க்கையில எடுத்து பண்ணும்பொழுது, ஒரு கட்டத்தில நமக்கு வந்து அது ஒரு நம்ம லைஃப்ல பெரிய மாற்றங்கள் நடக்கல அப்படின்னாலும், அட்லீஸ்ட் 2026ல நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்பா. அந்த ஒரு மெமரி. அ ஒரு நல்ல லெவல்ல நம்மள கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கையா நான் நினைக்கிறேன். ஏன்னா, லைக் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு பேசிக் டிகிரி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில சர்வே பண்ற லெவலுக்கு அந்த டிகிரி ஒர்த்தா? எம்எஸ்சி ஒர்த்தா அப்படின்னா எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுக்கு நான் டிசைட் பண்ண அளவுக்கு அது எனக்கு ஒர்த் இல்ல. எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷட்டிலா போயிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. லைஃப்ல எந்த ஒரு அ இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறது. எந்த ஒரு கஷ்டங்கள் வந்து பெருசா வராதப்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. லைக் உண்மையாவே லைஃப் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கா? அப்படின்ற ஒரு டவுட். டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த பாத்த எடுக்கல.
எனக்கு இப்போதைக்கு இந்த growth இருந்தா, இந்த டைம்ல நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னா, இந்த விஷயத்த நான் திருப்பி என்னோட இப்போ எனக்கு 23 வயசு ஆகுது அப்படின்னா, நான் என்னோட 25 வயசுலயும் நான் இதே திருப்பி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு அது வேண்டாம். எனக்கு அத பண்ணி என்னோட டைம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோட இப்போதைக்கு எனக்கு தோன்ற விஷயம். ஸோ இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். லைக் இங்க பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து வாழ்க்கையில பெரிய ஆசைகள் இருக்கும். சில விஷயங்கள் வந்து கம்மியான அமௌண்ட் குடுத்தாலும், நமக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய வேலைகளா இருக்கும். ஆ நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, அத தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அது புடிச்சுச்சு அப்டின்னா, அத தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. ஆ எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மென்ட் நடக்கல அப்டின்னாலும், அட்லீஸ்ட் நம்ம மனநிறைவுக்கு நம்ம ஏதோ பண்ணோம் அப்டின்ற ஒரு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கை சொல்லப்போனா, வெறும் சர்வை பண்ணிட்டு போறதுக்காக நம்ம இங்க வரல. ஆ ஸோ ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு தோன்ற விஷயங்கள பண்ணிருங்க. கடைசில ரெக்ரெட் பண்ண வேணாம். ஏன்னா ரெக்ரெட்னால நமக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட நம்மள பத்தி லைக் அது வேணும், இது வேணும். ஆ நீ அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். நீ வந்து அப்படி இருந்தா லைக் எல்லாரும் சேர்ந்து இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போமேன்னு நெனச்சேன். நீ அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட, இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காணாம போயிருவாங்க நம்ம வாழ்க்கைய விட்டு. எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் நம்ம கூட இருக்க போறோம். நம்ம சாட்டிஸ்ஃபைடா இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையில அப்படின்றப்போ, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. ஸோ உங்க வாழ்க்கை, உங்களோட நேரம், நீங்க யாருக்கு குடுக்கணும், எதுக்காக குடுக்கணுன்றத முடிவு பண்ணிக்கங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.